மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டிருப்பது கோயில் மூத்த திருப்பதிகம். கோயில் என்று சொன்னால் சைவர்களுக்கு அது சிதம்பரம், கோயில் என்று சொன்னால் வைணவர்களுக்கு அது ஸ்ரீரங்கம். இப்போ சிதம்பரத்தில் இருக்கார், தில்லைக்கு வா அப்படின்னு சொன்னதுனால தில்லைக்கு போயிட்டார். தில்லையில இருந்து கொண்டு பாடுகிறார். என்ன பாடுறாரு? ஐயா, நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, தில்லைக்கு வான்னு சொன்னேன், நான் தில்லைக்கு வந்துட்டேன், இன்னும் உன்னுடைய திருவருள் எனக்கு கிடைக்கவில்லையே, உன்னுடைய திருவடியில் உன் அடியார்களோடு இருக்கிற பாக்கியம் எனக்கு வாய்க்கவில்லையே என்று வேண்டுகிற பாடல். இது பூரா தில்லையில இருந்து பொன்னம்பலத்தானிடத்திலே வேண்டுகிறார். ஆனால் இந்த பொன்னம்பலத்தான் அவருக்கு மனம் இறங்கலை. அதனால அடுத்த கோயில் திருப்பதிகத்தில் முழுக்க முழுக்க அவர் தில்லையில இருந்து கொண்டு திருப்பெருந்துறையை பாடுவார். அது அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பாடல் எண் 6. புஸ்தகத்தை பார்த்துக்கணும். புஸ்தகத்தில் இருக்கிற வரிகளை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறத கேட்டால் புரியும். ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான்தானும் பேணா நிற்பேன் நின்னருளே, தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே. இதில் ஏசா நிற்பர், பேசா நிற்பர், பேணா நிற்பேன் இப்படி வருது. செல்லா நிற்பர்னா செல்லுவர்னு அர்த்தம். ஏசா நிற்பர் அப்படின்னா ஏசினார்கள் அப்படின்னு அர்த்தம். பேசா நிற்பர் அப்படின்னா பேசினார்கள்னு அர்த்தம். பேணா நிற்பேன், நான் பேணி நிற்பேன்னு அர்த்தம். இது பழைய தமிழ் வழக்கு. அதனால ஏசா நிற்பர்னா ஏசாம இருப்பார்கள்ங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்துடக்கூடாது. ஏசா நிற்பர்னா ஏசுவார்கள். மற்ற அடியார்கள் இந்த மாணிக்க வாசகரை இப்படி தவிக்க விட்டுட்டாரே சிவபெருமான் என்று சிவபெருமானை ஏசுவார்கள். அதான் ஏசா நிற்பர். அப்புறம் என்னை உனக்கு அடியான் என்று, மாணிக்க வாசகனாகிய என்னை உன்னுடைய அடியான் என்று பிறரெல்லாம், என்னையும் உன்னையும் தவிர மற்றவங்கெல்லாம், பிறரெல்லாம்னா என்ன அர்த்தம்? என்னை தவிர உன்னை தவிர மற்றவங்க எல்லாரும், பிறரெல்லாம் பேசா நிற்பர், பேசுவார்கள். என்னை உனக்கு அடியான் என்று அவர்கள் எல்லாம் பேசுவார்கள். நான் என்ன பண்ணுவேன்? யான்தானும் பேணா நிற்பேன், பேணுவேன். சிவபெருமானுடைய அருள் கிடைக்காதா என்று நான் அதை ஏங்கி நிற்பேன். பேணா நிற்பேன்னா பேணி நிற்பேன், அதை எதிர்பார்த்து நிற்பேன் அர்த்தம். எதை எதிர்பார்த்து? நின் அருளே, உன்னுடைய திருவருளையே எதிர்பார்த்து நிற்பேன். தேசா, தேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஒளின்னு அர்த்தம். தேஜஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் தேசான்னு வந்திருக்கு. தேசான்னா ஒளி உடையவனே, ஒளி உடைய பெருமானே. நேசர் சூழ்ந்திருக்கும், நேசர்னா அன்புடையவர்கள். உன்னை சுற்றி இருக்கிற அடியார்கள் எல்லாம் உன்னிடத்திலே அன்புடையவர்கள். அதனால நேசர் சூழ்ந்திருக்கும், அத்தகைய அடியார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவோலக்கம் சேவிக்க. திருவோலக்கம்ங்கிறது கொலுவில் இருக்கிற மாதிரி. அரசன் கொலுவில் இருந்தா, அரசன் கொலு ஒரு நல்ல ஆடை அணிந்து உடைவாள் கையில் கட்டிக்கொண்டு, இடுப்பில் கட்டிக்கொண்டு ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருப்பேன். 2 பக்கத்துலையும் 2 பேர் ஈட்டியை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. 2 பெண்கள் சாமரம் வீசுவார்கள். முன்னால அமைச்சர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. இதான் சபை. இந்த சபையின் அவருடைய அமைப்பு தான் திருவோலக்கம். சாமிக்கு என்ன திருவோலக்கம்னு கேட்குறீங்களா? சாமி உட்கார்ந்துருப்பாரு,
கொஞ்சம் பேர் யாழ் வாசிப்பார்கள், கொஞ்சம் பேர் பக்கத்தில் நின்று வேதம் படிப்பார்கள், கொஞ்சம் பேர் வேதம் படிப்பார்கள், கொஞ்சம் பேர் தோத்திரம் படிப்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கும். இது எங்க சார் சொல்லியிருக்கு? திருப்பள்ளி எழுச்சியில் சொல்லியிருக்கு. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். இருக்குன்னா வேதம், தோத்திரம்னா நம்ம படிக்கிற பன்னிரு திருமுறை. இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால். பூ கட்டிக்கினே கொஞ்சம் பேர் நிற்பாங்களாம் சாமிக்கு முன்னால. தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். இப்படி எல்லாரும் இருக்கிறது தான் திருவோலக்கம். அந்த திருவோலக்கம் சேவிக்க உன்னுடைய அந்த திருக்கோலத்தை திருச்சபையை நான் கண்ணார காண. சேவித்தல்னா கண்ணார காணுதல். ஈசா, ஈசான்னா என்னங்க அர்த்தம்? ஐஸ்வர்யம் உடையவன், எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவன் சிவபெருமான். அதனால ஈசா பொன்னம்பலத்து ஆடும், பொன்னம்பலத்திலே நடனமாடுகிற எந்தாய் என்னுடைய தந்தையே, இனித்தான் இறங்காயே, இன்னமையாவது கொஞ்சம் இறக்கம் காட்ட மாட்டியா? இனித்தான் இறங்காயே அப்படின்னு இந்த பாட்டில் கேட்கிறார். ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான்தானும் பேணா நிற்பேன் நின்னருளே. தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே. இது 6வது பாட்டு. இப்ப 7வது பாட்டு பாருங்க. இறங்க மாட்டான்னு சொல்லி முடிச்சு விட்டாரு இறங்காயேன்னு. இப்ப அடுத்த பாட்டு இறங்கும்னு தொடங்குது. உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான பாடல்களை மாணிக்க வாசகர் அந்த கடைசி சொல் முதல் சொல்லாக வர்ற மாதிரி பாடியிருப்பாருன்னு. இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன். அம்பலக்கூத்தன்னா சிதம்பரத்திலே நடனமாடுகிற, திருச்சிற்றம்பலத்திலே நடனமாடுகிற பெருமான். கூத்தன் நடனமாடுகிறவன். நமக்கு இறங்கும், நமக்கு இரக்கம் கொள்வான், மனமிறங்கி அருள் புரிவான் அர்த்தம். இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று என்று ஏமாந்திருப்பேனை. திறந்தனா அப்படி நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போயிருக்கேன். என்று என்று ஏமாந்திருப்பேனை. ஏமாந்திருப்பேனைங்கிறதுக்கு அப்படி நினைச்சு நினைச்சு மகிழ்ச்சி இன்புற்று இருக்கிற நான் கூட ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். ஆனால் உள்ளபடி இப்போ ஒரு ஏமாந்து போய் தான் இருக்காரு, இன்னும் வரலையே. இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று 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 என்றுன்னா நாள்தோறும் ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய். சிவபெருமான் திருப்பெருந்துறையில இவர் ஆட்கொண்ட போது என்ன பண்ணார்? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். காட்டாதனவெல்லாம் காட்டி கேளாதனவெல்லாம் கேட்பித்தார். அது இன்னொரு இடத்துல சொல்லுவார். அதுதான் கற்பித்தல். கற்பித்தல்னா உபதேசம் செய்தல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கற்பனை, அரும் கற்பனைனா அருமையான கற்பனை. அருமையான கற்பனை என்ன? அவர் இதுவரைக்கும் நம்ம அறிய முடியாத உபதேசம், அதை எனக்கு கற்பித்து என்னை ஆளாக கொண்டாய், ஆண்டாய், அடிமையாக கொண்டாய்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நான் இப்ப ஆழ்வார் இலி மாடு ஆவேனோ? ஆழ்வார் இலி மாடு ஆவேனோன்னா என்ன அர்த்தம்? மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாத கொண்டி மாடு மாதிரி தீவேனா அப்படின்னு கேட்குறாரு. நீ என்னை மறுபடியும் எனக்கு அருள் செய்ய வேண்டாமா? நான் ஆழ்வார் இலி மாடு. ஆழ்வார்னா என்ன?
ஆளக்கூடியவர்கள், மேய்க்கக்கூடியவர்கள். மேய்ப்பான் இல்லாத மாடு மாதிரி, கொண்டி மாடு மாதிரி, ஊர் மாடு மாதிரி நான் திருவேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். திருமூலர் சொல்லுவாரு, இந்த 5 புலன்களை பத்தி சொல்ற போது, பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. பிராமண வீட்டில் 5 பசுமாடு இருக்கான். அதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அதெல்லாம் வெறிச்சு திரியும். ஆனால் மேய்ப்பார் ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்குவோம், மேய்ப்பாரும் உண்டால் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தில் ஒரு பாட்டு. அப்போ இந்த 5 புலன்களும் மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாத மாடு மாதிரி தெரியுது. அதை அடக்கிட்டா 5 நமக்கு நன்மையை செய்யும், பாலாய் சொரியும். அது மாதிரி நான் ஆள் இல்லாத, மெய்ப்பான் இல்லாத மாடு போல திரிவேனா அப்படின்னு கேட்குறாரு. நெருங்கும் அடியார்களும் நீயும், உன்னை நெருங்கி இருக்காங்கல்ல உனக்கு பக்கத்தில் அடியார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடியார்கள்னு அவர் சொல்றது முத்தி பெற்று அவரோடையே இருக்கிற கணங்கள், சிவகணங்கள். அவர்கள் நெருங்கும் அடியார்கள், உன்னிடத்தில் நெருங்கி இருக்கிற அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும். நீங்க எல்லாரும் இருந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கிற அந்த பக்கத்துல, மருங்கேன்னா அந்த பக்கத்துல அர்த்தம். நின்று நிலாவி விளையாடும் மருங்கே அந்த பக்கத்துல சார்ந்து வர, நாங்களும் சார்ந்து வர, எங்கள் வாழ்வே, எங்களுக்கு வாழ்வாக அமைந்த சிவபெருமானே வா என்று சொல்ல மாட்டாயா, வா என்று அருளாயே அப்படின்னு இந்த பாட்டில் கேட்கிறார். இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று என்று ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வார் இனிமாடு ஆவேனோ. நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும். சிவபெருமானுக்கு என்னங்க விளையாட்டு? படைத்தல், காத்தல், அடித்தல், இதான் அவன் விளையாட்டு. கம்பன் அதை சொல்லுவார், உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. விளையாட்டு. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடுகிறவன் சிவபெருமான். அதனால அந்த விளையாட்டுங்கிற பொருள் வருது. இங்க என்ன சொல்றாரு? நின்று நிலாவி விளையாடும் அந்த பக்கத்தில் மருங்கே சார்ந்து வர, நாங்களும் நெருங்கி வர, எங்கள் வாழ்வே, எங்களுக்கு வாழ்வாக அமைந்த பெருமானே வா என்று சொல்ல மாட்டாயா, வா என்று அருளாயே அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இது பாடல் எண் 7. இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று என்று ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்து, இங்கே கற்பனைங்கிறது உபதேசம், அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வார் இலிமாடு ஆவேனோ. நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாயன்று அருளாயே. பாடல் எண் 8. நீ அருளாம விட்டுட்டா நான் என்ன ஆவேன்? அடுத்த பாட்டு அதான். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யாரிங்கு, பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்து வேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ. அருளாது ஒழிந்தால், நீ அருள் செய்யாது விட்டுவிட்டால், அடியேனை அடியவனாகிய என்னை அஞ்சேல் என்பார் யார் இங்கு,
அஞ்சாதே என்று சொல்பவர் யார் இங்கே இருக்கிறார்கள்? திருஞான சம்பந்தர் ஐயாரப்பர் கோயிலில் ஒரு பாட்டு பாடுவார். கடைசி காலம் புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு, 5 புலனும் என்ன ஆகுது? கண்ணு பார்வை சரியில்லாமல் போகுது, காது கேட்க மாட்டேங்குது, உடம்புல வெந்நீர் பட்டாலும் தண்ணீர் பட்டாலும் தெரியலை. அப்போ 5 பொறி என்னாச்சு? அறிவு அழிந்து பொறி கலங்கி, புலன் 5ம் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு, அப்போ அந்த கடைசி நேரத்தில் என்ன ஆகும்? தொண்டையில் சளி வந்து கரெக்டுன்னு இழுக்கும். சளி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னுமே அடங்கிடும் அப்படிம்பாங்க பெரியவங்க யாராவது படுக்கையில் கிடந்தா. அதனால அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி, சளி அதிகமாக இருந்து அலமந்த போதாக அப்படி கஷ்டப்படுற போது அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில். நீ பயப்படாத என்று நமக்கு அருள் செய்யக்கூடிய சிவபெருமான் அமரும் கோயில் திரு ஐயாறு அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுவார். இப்போ இவர் கேட்கிறாரு, நீ அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார் இங்கு? அன்னைக்கு என்ன பண்ண? நான் நாயை விட கீழானவன், அப்படி இருந்தாலும் என்னை ஒரு பொருட்டாக கருதி என்னை நீ ஆட்கொண்டாய். பொருளா என்னை புகுந்த ஆண்ட பொன்னே, பொருளாக என்னையும் கருதி அன்று எனக்குள்ளே புகுந்து என்னை ஆட்கொண்ட பெருமானே, பொன் போன்றவனே, பொன்னம்பல கூத்தா, பொன்னம்பலத்திலே நடனமாடுகிற பெருமானே, மருளார் மனத்தோடு, மருளார்னா மயக்கம் உள்ள மனம், மயங்கிய மனத்தோடு கலங்கிய மனத்தோடு உன்னை பிரிந்து, உன்னை விட்டு நான் பிரிந்து வருந்துகிறேன், வருந்துவேனை, வா வான்னு கூப்பிடணும். நீ கூப்பிட்டு எதை காட்டணும்? தெருளார் கூட்டம் காட்டாயேல். தெருளார் அப்படின்னா தெளிந்த மனமுடைய அடியார்கள். தெருளார் தெளிந்த மனமுடைய அடியார்கள் கூட்டத்தை நீ காட்டவில்லை என்றால், அதுக்கப்புறம் நான் செத்து போயிட்டேன்னா அடியார்கள்லாம் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறேன். தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிரியாரோ, அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார் இங்கு? பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேலை வா என்று உன் தெருளார் கூட்டங்காட்டாயேல் செத்தே போனால் சிரியாரோ. அப்புறம் பாடல் எண் 9. இந்த அடியார்களுடைய நிலைமை என்ன, அவங்க எப்படியெல்லாம் இருக்கிறார்கள்னு சொல்றாரு. சிரிப்பார், அவங்க என்ன சிவபெருமானோட இருக்காங்க. அப்ப சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? மகிழ்ந்து சிரிக்கத்தானே செய்வார்கள். பழைய அடியார்கள் மகிழ்ந்து சிரிப்பார். களிப்பார், மனசில் அவங்களுக்கு களிப்பு இருக்கும், மனித மனதில் களிப்படைவார்கள். தேனிப்பார், தேனிப்பார்னா தியானிப்பார் தான் அப்படி வந்திருக்கு. தியானம் செய்வார்கள் சிவபெருமானை நோக்கி. தேனிப்பார், தியானம் செய்வார். திரண்டு திரண்டு கூடி கூடி, திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை, உன்னை பற்றிய சிறப்புகளை யாராவது கூறினால் கேட்பார்கள், அல்லது அவர்கள் விரித்துரைப்பார்கள். திருவார்த்தை விரிப்பார். திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை, திருவார்த்தைங்கிறது சிவபெருமானுடைய சிறப்புகளை சொல்லுகிற வார்த்தைகள். விரிப்பார், விரித்துரைப்பார்கள். கேட்பார், மற்றவர்கள் சொன்னால் அவர்கள் மகிழ்ந்து கேட்பார்கள். ஐயோ, நம்ம சிவபெருமானை பற்றி இவன் பேசுறானே என்று மகிழ்ந்து கேட்பார்கள். மெச்சுவார், பாராட்டுவார்கள். மெச்சு, ரொம்ப மெச்சிட்டாண்டா அப்படிங்கிறோம்ல,
மெச்சுதல்னா பாராட்டுதல். மெச்சுவார், பாராட்டுவார். வெவ்வேறு இருந்து தனித்தனியா உட்கார்ந்து திருநாமம், உன்னுடைய திருநாமத்தை நமசிவாய 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 என்று தரிப்பார், நெஞ்சிலே பதிப்பார்கள். வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், நெஞ்சிலே பதிப்பார்கள். பொன்னம்பலத்தாடும் பொன்னம்பலத்திலே கூத்தாடுகிற தலைவா என்பார்கள். இறைவனே என்று துதிப்பார்கள். அவர் முன்னே அவர்கள் எதிரில் நாயேன் இருப்பேனா? நாய் போன்ற நான் இருக்க முடியுமா? நம்பி நல்ல குணங்களுக்கு இருப்பிடமானவனே. நம்பின என்ன? நல்ல குணங்களுக்கு இருப்பிடமானவனே. இனித்தான் இனியேனும் நல்காயே. இனியாவது இப்பவாவது எனக்கு நீ அருள் புரிய மாட்டாயா அப்படிங்கிற கேள்வி இது. அதனால சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார். இதெல்லாம் யாரை பற்றி சொன்னது? அடியார்களை பற்றி சொன்னது. வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், தனித்தனியாக உட்கார்ந்து நாம் திருநாமத்தை எண்ணுவார்கள் மனசுல. பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ? நம்பி இனித்தான் நல்காயே. இது பாடல் எண் 9. இப்போ பாடல் எண் 10. இது ரொம்ப நம்பிக்கையே தர்றார். சிவபெருமான் மிகவும் கருணை உள்ளவன். அதனால நல்காதொழியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குடரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பொன்னம்பலமென்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. இங்க என்னன்னா நம்பிக்கை. சிவபெருமான் நமக்கு தராமல் விடமாட்டான், நமக்கு அருள் செய்யாமல் விடமாட்டான். நல்காது ஒழியான் நமக்கு. நல்குதல் அப்படின்னா கொடுத்தல். நல்காது ஒழிதல்னா நல்ல கொடுக்காமல் இருத்தல். கொடுக்காமல் இருக்க மாட்டான் ஒழியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி உன்னுடைய திருநாமத்தை பலவாறாக சொல்லி நயன நீர் மல்கா. நயனம்னா கண்ணு, நயன நீர்னா கண்ணீர், மல்கான்னா மல்கின்னு அர்த்தம். இங்கே அதை கவனிக்கணும். மல்கானா மல்கி, வாழ்த்தானா நல்லா வாழ்த்தி, வாய் குளரானா வாய் குளறி, வணங்கானா வணங்கி. மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா. கண்ணீர் மல்கி வாழ்த்தி வாய்குளறி வணங்கி மனத்தால் நினைந்துருகி. மனத்தில் நினைத்து அப்படியே உடம்பல் மனம் எலும்பெல்லாம் உருகி போகிற அளவுக்கு மனம் கசிந்து பல்கால் உன்னை பாவித்து. என்ன வேடிக்கைன்னா சிவபெருமான நேர பார்க்கறத விட மனசுல அவனை நினைச்சு நினைச்சு பார்க்கிறோம். கைலாயத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், மகிழ்ச்சியா இருக்கு. இங்க வந்த பிறகு அந்த கைலாய காட்சியை நினைத்து அதில் சிவபெருமான் இருப்பதாக நினைத்து அதெல்லாம் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம்ல, அதான் பாவித்தல். பல்கால் உன்னை பாவித்து பொன்னம்பலம் என்றே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்றோம்ல, அதான் பொன்னம்பலம் என்று ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி. ஒல்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? தளர்வுற்று இருக்கும். ஒல்கா நிற்கும்னா தளர்வுற்று இருக்கும் உயிராகிய எனக்கு இறங்கி அருளாய் அருள் புரிவாயாக என்னை உடையானே. நல்காது ஒளியான் நமக்குன்னு தொடங்கினாரு. அது நம்பிக்கைன்னு சொன்னேன். நம்பியவர் கெடுவதில்லை நன்குமறை தீர்ப்பு. அம்பிகையை சரண்புற புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பாரதியார் பாட்டு. பல்கால் உன்னை பாவித்து பல நேரம் நினைச்சு நினைச்சு பாரு அப்படின்னு சொன்னேன். அதான் காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் போதும் பரமநிலை எய்திடலாம்னு ஒருத்தர் சொல்லி வச்சார்.
காவி கட்டிக்க வேணாயா, நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், மனசால நினைச்சு அவனை பாவித்து பார். மனசுக்குள்ளே சிவபெருமான் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அதை பார்த்துக்கிட்டே இரு. நல்காதொழியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வைகுளரா வணங்கா மனத்தால் நிறைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பொன்னம் பலமென்றே ஒல்கா நிற்கும் தளர்ந்து நிற்கும் ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே. இது பாடல் எண் 10. இதோட மூத்த திருப்பதிகம் நிறைவு பெற்றது. அடுத்த வகுப்புல கோயில் திருப்பதிகம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.